சிம்மம் ராசி. சிம்ம ராசிக்காரங்க பாருங்க, ஆளுமை திறன், தலைமை பண்பு இது எல்லாமே அதிகமாக கொண்டவங்க. சிம்ம ராசியோட அதிபதி சூரியன். தன்னால் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் சரி, கர்வமும் சரி இயல்பிலேயே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சூரியனை சுற்றி எப்படி எல்லா கிரகமும் வலம் வருதோ அதுபோல தான் உங்களை சுற்றி எப்போவுமே நண்பர்கள் கூட்டம் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த கூட்டத்தில் முதன்மை பெற்று தனித்துவமாக தெரியக்கூடிய தன்மை சிம்மராசிக்கு இயல்பிலேயே இருக்கும். சிம்மராசி சிறராசியாக பார்க்கப்படுது. வலிமையும் அதிகாரமும் உங்ககிட்ட இருக்கும். அதுவும் ஒரு சிலர்லாம் பாருங்க, தந்தையோட தொழிலை தொடர்ந்து செய்யக்கூடிய பாக்கியம் கொண்டவங்களா சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. இப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இந்த பங்குனி மாதத்தில் என்ன செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிறதையும், பங்குனி உங்களுக்கு பலமா பலவீனமா அப்படிங்கிறதையும் இப்போ நாம் உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம முழுமையாக பாருங்கள். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். சிம்மராசி சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்ட ராசி. நீங்கள் சூரிய பகவான் வழிபாட்டை தினந்தோறும் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் உங்களோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது, கணவன் மனைவி பிரச்சனை, பிள்ளைங்களால் பிரச்சனை, தொழில் வியாபாரத்தில் பிரச்சனை அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கான பரிபூர்ணமான முழுமையான தீர்வையுமே பெற முடியும் உங்கள் ஜாதக அமைப்பால். அது எப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க ஃபோன் பண்ணாலே போதும். ஏன்னா உங்கள் ஜாதக அமைப்பால் பிரச்சனைக்கான தீர்வை கண்டால் மட்டும்தான் நீங்கள் முழுமையான தீர்வையும் முழுமையான சந்தோஷத்தையும் பெற முடியும். அந்த வாய்ப்பை பெற கண்டிப்பாக நீங்கள் ஜோதிடரை அணுகிறது நல்லது. நீங்கள் அலைய தேவையில்லை, மொபைல் எடுங்க, நம்பரை நோட் பண்ணுங்கள், ஜாதக அமைப்பால் உங்களுக்கான தீர்வை எளிய முறையில் பெற்றுக்கோங்க. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு கண்டிப்பாக உங்களுக்கு வரும். சிம்மராசிக்காரங்களுக்கு எப்பவுமே பாருங்கள், ஒரு வாக்கு சுத்தம், நேர்மை இது எல்லாமே இருக்கும். தன்னை நம்பி வந்தவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் துணிந்து செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. அதுக்காக உங்களுக்கு துன்பம் வந்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுப்பீங்க. சிம்மராசிக்காரங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலாக செய்யலாம். ஒரு முடிவு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி அந்த முடிவை மாற்றிக்கவே மாட்டீங்க. உறுதியாக நின்று அந்த முடிவை நிறைவேற்றக்கூடிய தன்மை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா சிவனை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் நாராயணன் வழிபாடும் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தையும், உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி பதிவு பண்ணும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு பண்ணுங்கள். அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். எல்லா வகையிலும் நன்மை உங்களை வந்து சேரும். உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் உங்களுக்குமே எல்லா வகையிலும் நன்மை கிடைக்க வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். பெரும்பாலும் இந்த சிம்மராசி சின்ன வயசை விட 29 வயசுக்கு அப்புறம் பார்க்க உங்களோட வாழ்க்கையில் படிப்படியான நல்ல ஒரு உயர்வை நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அமையும். இந்த சிம்மராசி பெரும்பாலும் பாருங்கள், ஆளுமை திறன், தலைமை பண்பு இதெல்லாம் கொண்டது. 12 ராசிலையுமே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வெவ்வேறு ராசி குணங்கள் இருக்கும். அவங்க ராசி அதிபதியை பொறுத்து மாறும். அந்த வகையில் உங்களுக்கு சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் தலைமை பண்பு தானாக அவங்கள தேடி வரும். சூரியனை சுற்றி எல்லா கிரகம் இருக்கிறது போல தான் உங்களுக்குமே எல்லா விதத்திலுமே மற்றவங்களோட பிரச்சனை அப்படின்னு வந்தால் கூட ஓடோடி வந்து உங்ககிட்ட தான் தீர்வை கேட்பாங்க. கூட்டத்தில் கூட தனித்துவமாக தெரியக்கூடிய தன்மை கொண்டது சிம்மராசி. இது சிறராசி, வலிமையும் அதிகாரமும் மிக்க ராசி. பொதுவாக உங்களுக்கு அரசு பண்ணி முயற்சி பண்ணால் எளிதாக கிடைக்குங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம். இந்த சிம்ம ராசியில் பாருங்கள், மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரங்களுமே இருக்குது. இந்த 3 நட்சத்திரத்திற்கும் என்ன மாதிரி அமைப்பு இருக்குது அப்படின்னு தனித்தனியாக இப்போ பார்க்கலாம். முதல்ல மகம் நட்சத்திரக்காரங்க விடாமுயற்சியோடு தொடர்ந்து எதிர்நீச்சல் போட்டு எல்லா விஷயத்துலையுமே சிறப்பான உயர்வை பெறக்கூடியவங்க. எதிர்நீச்சல் போட்டு வரக்கூடியவங்களுக்கு பங்குனி மாதம் அப்படிங்கிறது நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. பொறுமை ரொம்ப அவசியம். கர்மக்காரகன் தான் இந்த சனி பகவான். உங்கள் ராசிநாதன் சூரியனோடு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு சனி பகவான். இதனால் கொஞ்சம் வேலைப்பளு அதிகமாக இருக்கும். எந்த ஒரு வேலை எடுத்தாலும் கொஞ்சம் எடுத்தோம் முடித்தோம் அப்படின்னு முடிக்க முடியாமல் கொஞ்சம் பின்னடைவு வரும், சங்கடம் வரும். அது வந்து கொஞ்சம் மனசுக்கு மட்டும் நெருக்கடியை ஏற்படுத்தும். உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பிரச்சனை வரலாம். இந்த காய்ச்சல், தலைவலி, சளி போன்ற தொந்தரவு ஏற்படும். செய்து வரக்கூடிய தொழிலில் முதலீட்டுக்கு ஏற்ற லாபம் வரணும் அப்படின்னா பண விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்படி இருந்தாலும் பாருங்கள், ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் உங்கள் தன குடும்பாதிபதி புதன் இவர் 8ஆம் இடத்துக்கு போகிறாரு 6ஆம் தேதி.
அந்த சமயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பண வருமானம் நல்லாயிருக்கும். முடிக்க முடியாமல் இருந்த வேலையை கூட அப்போ கரெக்டாக செஞ்சு முடிச்சிடுவீங்க. வியாபாரத்துலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. 6ஆம் தேதி வரைக்கும் ரொம்பவுமே கவனமாக முன்னெச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணுங்க இந்த மகம் நட்சத்திரக்காரங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு உயர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் வருது. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி தடை தானாக விலகிடும். பணியாளர்களோட ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முன்னேற்றமான நிலை வரும். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி உங்களை விட்டு விலக ஆரம்பிக்குது. கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை வரும். ஜென்ம ராசிக்குள்ள ஞான மோட்சக்காரகன் கேது ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்யறதுனால உங்களோட வேலைகளில் மட்டும் நீங்கள் கூடுதலாக கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற ராகு, இந்த ராகு பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா தேவையில்லாத ஆசைகளை அதிகரிப்பார். அதனால பண வருமானம் இருக்கும்போது தேவையை அறிந்து செலவு பண்ணுங்க. ஆசைக்கு இடம் கொடுக்காதீங்க. கூட்டு தொழிலில் இருந்த ஒற்றுமை வேற்றுமையாக்கிடுவார். வீண் செலவுகளையுமே அதிகரிப்பார் இந்த ராகு. அதனால் செலவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கூட்டு தொழிலில் ரொம்பவுமே கவனமாக இருக்கும். அதே போல் புதுசாக ஒரு நட்பு வருது அப்படின்னா அவங்க வழியில் சங்கடம் வருங்க. அவங்ககிட்டையுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அஷ்டம கிரகங்கள் கஷ்டத்தை அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால பெண்கள் உங்களோட உடல் நிலையில் கவனம் செலுத்துறது நல்லது. வாழ்க்கை துணையுமே அனுசரித்து போகணும். வேலை பார்க்குற இடத்துல குடும்ப ரகசியத்தை பற்றி விவாதம் செய்யாதீங்க. யாருக்கிட்டையுமே குடும்ப ரகசியத்தை பகிர்ந்துக்காதீங்க. இந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கு. மாணவர்கள் பொது தேர்வில் கூடுதல் அக்கறை எடுத்து படித்தா நினைத்த மதிப்பெண்ணை பெறலாம். நீங்கள் பின்னடைவு நீங்கள் பைரவரை வழிபட்டு வாங்க. சங்கடங்கள் நீங்கும், பயம் குறையும். அடுத்து பூரம் நட்சத்திரக்காரங்க, நினச்சதை சாதிக்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் நன்மையான மாதமாக அமைஞ்சிருக்கு. எப்படின்னா அதிர்ஷ்டக்காரகனும் உங்கள் ராசிக்கு ஜீவனாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ரொம்பவுமே சாதகமாக சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் மனசில் இருந்த தேவையில்லாத எல்லா வித குழப்பங்களுமே உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பு உண்டாக்குது. உங்களிடம் ஒரு தெளிவு இப்போ இருக்கும். வியாபாரமும் சரி தொழிலையும் சரி ஏற்பட்ட பிரச்சனைக்கு நீங்கள் இப்போ முடிவு காண முடியும். பொருளாதார நிலையில் நல்ல ஒரு உயர்வு இருக்குது. மற்றவங்களால் முடிக்க முடியாத வேலையை கூட இப்போ நீங்கள் சிறப்பாக முடித்து ஆதாயம் பெறுவீங்க. பொன் பொருள் சேர்க்கை இருக்குது. குடும்பத்தில் சுபிட்சமான நிலை உருவாகுது. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனையுமே இப்போ குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. பிள்ளைங்களோட நலனில் அக்கறை அதிகரிக்கும். புதுசாக இடம் வாங்கலாமா வீடு வாங்கலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா, உங்களோட முயற்சி இப்போ வெற்றி எடுக்கும். மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு உங்களோட நிலையில் நல்ல ஒரு உயர்வு ஏற்படுது. இப்படி இருந்தாலும் பாருங்கள், உங்கள் ராசிநாதன் சூரியன் கர்மக்காரகன் சனியோட அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. உங்கள் வேலைகளில் மட்டும் நிதானம் பொறுமை கண்டிப்பாக தேவை. உங்களுக்கு எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி அதை மற்றவங்ககிட்ட ஒப்படைக்காமல் நீங்களாக செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறது பாருங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் ஜீவன ஸ்தானத்தையும் பார்க்குது. இதனால் செஞ்சு வர தொழிலில் கூடுதல் அக்கறை செலுத்தணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களோ உங்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. உறவினர்களால் சில நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களோட பேச்சிலும் சரி வார்த்தையிலும் சரி நிதானத்தை கடைபிடிங்க. பண விவகாரத்தில் எச்சரிக்கையாக இருங்க. ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் புதன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும். அந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்பை பெறலாம். மாணவர்களுக்கு படிக்கும் விஷயத்தில் கவனமாக படித்தா நல்ல மதிப்பெண்ணை பெறலாம். நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய பின்னடைவு நீங்கள் ராஜராஜேஸ்வரியை வழிபடு வருவதால் எடுக்கும் வேலையில் வெற்றி வாய்ப்பை நீங்கள் எளிமையாக பெறலாம். அடுத்து பாருங்கள், இந்த உத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே முதன்மையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வாழ்ந்து வரக்கூடியவங்களாக இருப்பீங்க நீங்கள். உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் சூரியனும் கர்மக்காரகன் சனியும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய நெருக்கடிகள் முழுமையாக உங்களை விட்டு நீங்கும். மார்ச் 17ஆம் தேதியில் குரு பகவான் லாபஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடம் முழுமையாக அப்போ நீங்கிடும். சமூகத்தில் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் வரும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். வர வேண்டிய பண வருமானம் சீராக கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க மேற்கொள்ள முயற்சி வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இளைய சகோதரர்களோட ஆதரவு பக்கபலமாக இருக்கும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீரும். பிள்ளைங்களால் நல்ல ஒரு பெருமை வந்து சேரும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். கூட்டு தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி உங்களை விட்டு விலகும். இப்போ பாருங்கள், வெளிநாடு போகணும் படிக்கணும் வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு இப்போ முயற்சிகள் சாதகமாக மாறும். வேலையின் காரணமாக கணவன் ஓரிடமும் மனைவி ஓரிடமும் ஏற்கனவே வாழ்ந்து வரீங்க அப்படின்னா அந்த நிலையில் மாற்றம் வரும்.
உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரே இடத்துக்கு வேலைக்கு இப்போது ட்ரை பண்ணலாம். வேலையில் ஏற்பட்ட பிரச்சனை, சங்கடம் இதெல்லாம் முடிவுக்கு வருது. இந்த காலகட்டத்தில் சேமிப்பு உயருது, சொத்து சேர்க்கை அதிகரிக்குது, உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயருது. மாணவர்கள் மட்டும் படிப்பு விஷயத்தில் அக்கறையாக செயல்பட்டால் நினைச்ச மதிப்பெண்ணை பெறலாம். நீங்கள் எல்லா வகையிலுமே நன்மை அதிகரிக்க தினம்தோறும் சூரிய நாராயணர் வழிபட்டு வருவதால் உங்களோட வாழ்க்கையில் நன்மைகளை எல்லா வகையிலும் பெறலாம். என்ன சிம்மராசி என்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் சிம்மம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.